Dodo TV. பிப்பல் கிராமத்துல சஞ்சலா அப்படிங்கிற பேக்கரி இருந்துச்சு. அந்த பேக்கரியை ஒரு பொண்ணு நடத்திக்கிட்டு இருந்தா. அவ ரொம்ப அழகா இருந்தா. அவளை பார்த்த ஜனங்க அவளோட அழகுல மயங்கிடுவாங்க. அட சஞ்சலா, உன்னோட பேக்கரியை அடிச்சுக்கவே முடியாது. நேத்து தான் உன்னோட பேக்கரியில 2 கிலோ பிஸ்கெட் வாங்கிட்டு போனேன். அதோட டேஸ்ட் எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா முழுசா நேத்தே சாப்பிட்டுட்டேன். எனக்கு இன்னைக்கும் 2 கிலோ பிஸ்கெட் வேணும். அப்படி 2 கிலோ பட்டரும் வேணும். இதை எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். பொருளை வாங்கிட்டு பிஸ்ஜு வீட்டுக்கு வந்தான். அதுக்கப்புறம் அவனோட பொண்டாட்டி கிட்ட சொன்னா, இந்தா பொடி, இன்னைக்கு 2 கிலோ பிஸ்கெட்டு பட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு. நேத்து தானே 2 கிலோ பிஸ்கெட் சாப்பிட்டீங்க, இப்போ மறுபடியும் 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இப்படி சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகுறதா? இல்லை, எனக்கு ஒன்றுமே ஆகாது. நீ வேணாலும் சாப்பிட்டு பாரு, எவ்வளோ ருசியாக இருக்கு தெரியுமா. போ, சுட சுட டீ எடுத்துட்டு வா. வேணாம், எனக்கு தேவையில்ல, நீங்களே சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அவ டீ போட்டு எடுத்துட்டு வந்தா. பார்த்துட்டே இருக்கும்போது அவன் எல்லா பிஸ்கெட்டையும் வெண்ணையையும் சாப்பிட்டுட்டான். இதை பார்த்து பிர்ஜுவோட மனைவி ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. அடுத்த நாள் காலையில பிர்ஜு அவகிட்ட சொன்னா, என்னோட வயிறு கொஞ்சம் சரியில்லை. அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி கிட்ட சொன்னா, இங்க பாரு, எனக்கு என்ன தோணுதுன்னா என்னோட வயிறு கொஞ்சம் பெருசாயிடுச்சு. நேற்று பட்டர் அதிகமாக சாப்பிட்ட போல. நான் வெளியே சுத்திட்டு வரேன். அப்படி சொல்லி அவன் நடந்துட்டு வர்றதுக்கு வெளியே போனான். அந்த ஊர்ல எல்லாருடைய வயிறு ரொம்ப பெருசா இருந்துச்சு. நடந்துகிட்டே பிர்ஜு மறுபடியும் சஞ்சலாவோட கடைக்கு போனான். அங்க போய் அவகிட்ட சொன்னா, அடே சஞ்சலா, அந்த ருசியான பிஸ்கெட்டு பட்டர் சாப்பிட்டு என்னோட வயிறு வெளியே வந்துருச்சு. ஆனால் என்னோட மனசு இன்னும் நிறையவே இல்லை. இன்னைக்கு எனக்கு எல்லாமே 2 கிலோ கொடு. ஏன் இல்ல, இந்தாங்க, நான் உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு நீங்க மறுபடியும் வருவீங்கன்னு தெரியும். பிர்ஜு மறுபடியும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அட, நீங்க வெளியே நடந்துட்டு வரேன் தானே சொன்னீங்க, இப்போ மறுபடியும் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஏற்கனவே இதை சாப்பிட்டு சாப்பிட்டு உங்க வயிறு ரொம்ப பெருசா இருக்கு. இன்னைக்கு நான் உங்களை இதை சாப்பிட விட மாட்டேன், இல்லனா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டி வரும். அப்போ பிர்ஜு ரொம்ப கோவமா அவனுடைய பொண்டாட்டி கிட்ட சொன்னா, போ, எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா. நான் சொன்னது மட்டும்தான் நீ செய்யணும். பிர்ஜுவோட மனைவி அவனுக்கு டீ எடுத்துட்டு வந்தா. அப்போ பிர்ஜு அங்கிருந்த எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் அவனோட ரூமுக்கு தூங்க போயிட்டான். பிர்ஜுவோட மனைவி அவளுடைய சிநேகிதை காந்தாவோட வீட்டுக்கு போனான். அவ டென்ஷனா இருக்கிறத பார்த்து காந்தா அவகிட்ட கேட்டா, என்னாச்சு, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? பிர்ஜுவோட மனைவி காந்தா கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். இதை கேட்டு காந்தாவும் இப்படி சொன்னா, அவ வீட்லயும் இப்படிதான் நடக்குதுன்னு. அவங்க 2 பேரும் சேர்ந்து கிராமத்துல இருந்த எல்லா பொண்ணுங்க கிட்டயும் கேட்டாங்க. அங்க பார்த்தா எல்லாரும் இதே விஷயத்துல ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கிராமத்துல இப்படி நடந்ததே இல்லை. எனக்கு என்னமோ அந்த பேக்கரி கடைக்காரி சஞ்சலா மேலதான் டவுட்டா இருக்கு. நாம அவளை கொஞ்சம் கவனிக்கணும். அன்னைக்கு நைட்டு சாந்தா அப்புறம் பிர்ஜுவோட மனைவி பின்னாடி வழியா சஞ்சலாவோட வீட்டுக்கு போனாங்க. அப்ப அவங்க அங்க பார்த்தாங்க, சஞ்சலா பேய் மாதிரி உருவக்கமா இருக்கா. அதுக்கப்புறம் அவ அங்க பிஸ்கெட் தயார் பண்ணிட்டு இருந்தா. அவ அந்த பிஸ்கெட்லயும் வெண்ணெயிலையும் அவளுடைய மந்திர மயக்க மருந்த கலந்தா. இத பார்த்ததும் கிராமத்துல இருந்த எல்லா பொம்பளைங்களும் ஒன்னா சேர்ந்து அங்க இருந்த ஒரு சாமியார் கிட்ட போனாங்க. ஓம் சிம சிம கோம சிம சிம சாமுண்டாயே விச்மயே. ஓம் சிம கோம சிம சிம சோம சாமுண்டாயே ஓம். அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியார் அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் சாம்பலை கொடுத்தாரு.
அப்புறம் பிர்ஜுவோட மனைவி கிட்ட ஒரு பாத்திரத்துல தண்ணி கொடுத்தாரு. அந்த பாத்திரத்துல மந்திர தண்ணி இருந்துச்சு. அப்புறம் அவரு சொன்னாரு, இதை நீங்க தினமும் உங்களோட வீட்டு வாசல்ல குறுக்கால போடுங்க. அங்கிருந்து வீட்டுக்கு வந்ததுமே பேயால அவங்களுக்கு வந்த அமானுஷம் எல்லாம் போயிரும். அப்படியே இந்த தண்ணிய அந்த பிசாசு சஞ்சலாவுக்கு குடிக்க வைக்கணும். அப்பதான் அந்த பேய் இந்த பானைக்கு உள்ள வரும். எல்லாரும் சாமியார் சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சஞ்சலாவோட பேக்கரிக்கு யாருமே போகல. அதை நினைச்சு சஞ்சலா ரொம்ப கவலையா இருந்தா. அவளை பார்த்து காந்தா சொன்னா, சஞ்சலா, என்னாச்சு? ஏன் ரொம்ப கவலையா இருக்க? அட, ஒரு வாரமா ஏன் பேக்கரிக்கு யாருமே வரல. என்ன ஆச்சு இவங்க எல்லாருக்கும்? இதுக்கப்புறம் உன்னுடைய பேக்கரிக்கு யாருமே வர மாட்டாங்க. பிர்ஜுவோட பொண்டாட்டி எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்கறா. அவ அப்படி என்னதான் அதுல போடுறாலும் அந்த டீ அவ்வளோ டேஸ்டா இருக்கு. எங்க போனாலும் அது கிடைக்காது. ஜனங்க அந்த டீயை குடிக்காம இருக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அந்த டீயால பைத்தியமா ஆயிட்டாங்க. அதனால நானும் இன்னைக்கு அங்க குடிக்க போறேன். வா, நீயும் வந்து பாரு எப்படி இருக்குன்னு. சரி, நானும் பார்க்கறேன் அந்த டீ எப்படி இருக்குன்னு. காந்தா சஞ்சலாவை கூப்பிட்டுக்கிட்டு பிர்ஜுவோட வீட்டுக்கு போனா. பிர்ஜுவோட மனைவி சாமியார் கொடுத்த அந்த தண்ணிய அவகிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவ சொன்னா, இந்த தண்ணியை குடிங்க, நான் உங்களுக்காக டீ வச்சு எடுத்துட்டு வரேன். சஞ்சலா அந்த தண்ணியை குடிச்சதும் அவ பேயா மாறி அந்த பாத்திரத்துக்கு உள்ள போயிட்டா. இந்த மாதிரி அந்த பேக்கரிக்காரி பேய்கிட்ட இருந்து எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருடைய வயிறும் குறைய ஆரம்பிச்சது. பல நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. ஒரு பேய் பட ஷூட்டிங்காக லொகேஷன் ஹண்டிங் நடந்துட்டு இருந்தது. எனக்கு எந்த மாதிரி லொக்கேஷன் வேணும்னா பக்கத்துல யாருமே இருக்கக்கூடாது. எனக்கு காட்டு நடுவுல ஒரு வீடு இருந்தா சொல்லு. ஆமாம் சார், நமக்கு இந்த லொக்கேஷன் சூப்பராக சூட் ஆகும். டெக்னீஷியன் டைரக்டர் கிட்ட ஒடிசா பக்கத்துல இருக்கிற கந்தமல் அப்படிங்கிற இடத்த காட்டினான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் டைரக்டருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். சூப்பர் சூப்பர், இந்த மாதிரி லொக்கேஷன் தான் நான் தேடினேன். அதுக்கப்புறம் படத்தை சேர்ந்த 30 பேர் ஒடிசாவுக்கு போனாங்க. அவங்க எல்லாரும் அந்த ஷூட்டிங் லொகேஷனுக்கு போனாங்க. அங்க ராம்லால் அப்படிங்கிற ஒரு வயசான ஆளு இருந்தாரு. இங்கே கேளுங்க. என்னையா கூப்பிட்டு தம்பி? ஆமாம் ஆமாம், உங்களைத்தான். இந்த வீடு உங்களுதா? எங்களோட தான். எதுக்கு கேட்குறீங்க? நீங்கள் இந்த வீட்டில் தனியாகவே இருக்கீங்க? தனியா இல்லை, நானும் என்னோட பொண்ணும் இருக்கோம். ஏன் கேட்குற? சொல்லுப்பா. இல்லைங்க, இந்த வீடு இந்த இடம் கொஞ்ச நாளைக்கு வாடகைக்கு வேணும், ஃபில்ம் ஷூட் பண்ணுறதுக்கு. வாடகைக்கு இடம் வேணும் அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டு ராம்லால் எதுலயோ சிக்குனது போல யோசிக்க ஆரம்பிச்சாரு. என்னாச்சு பெரியவரே? சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளோ வாடகை வேணும்னு. எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ தரோம். ஆனால் இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்லை இல்லை, இந்த வீடு யாருக்குமே வாடகைக்கு கொடுக்கறதில்ல, சாரி. ஆனால் எதுக்கு? எவ்வளோ வாடகை வேணுமோ அவ்வளோ கேளுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த வீடு ஃபைனல் ஆயிருச்சு. இந்த வீடு இல்லைனா ஷூட்டிங்கே நடக்காது. ரொம்ப நேரம் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் ராம்லால் அந்த இடத்த வாடகைக்கு விட ஒத்துக்கிட்டாரு. அடுத்த நாள்ல இருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சது. நாள் பூரா ஷூட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் சாயந்தரம் பேக்கப் பண்ணிடுவாங்க. பேக்கப். ஸ்பாட் அங்கிள். சொல்லுங்க சார். அங்கிள், எனக்கு டீ போட்டு தரீங்களா? ஐம் எக்ஸாஸ்டட். அதுக்கப்புறம் ஸ்பாட் பாய் டீ போடுறதுக்காக போனாரு. அவரு டீ போட்டுட்டு இருக்கும்போது அங்க திடீர்னு ஒரு கை தனியா அவர்கிட்ட வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அவருடைய கழுத்தை பிடிச்சிருச்சு. யாரு? என்ன விட்டுருங்க. அதுக்குள்ள அந்த கை மாறி அங்க ஒரு பேயோட உருவம் வந்துச்சு.
ஷூட்டிங் நடக்குதா? ஷூட்டிங். அதுக்கப்புறம் அந்த பேய் ஸ்பாட் பாயோட கழுத்துல கயிறை கட்டி அவரை தொங்க விட்டுருச்சு. அதனால அவருடைய உயிர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாரும் அவரை பார்த்தப்போ அவரு கயித்துல தொங்கிட்டு இருந்தாரு. ஐயோ, இது எப்படி நடந்துச்சு? இவங்களை யார் கொன்னாங்க? அதுக்கப்புறம் எல்லா டீம் மெம்பரும் ரொம்ப அதிகமா பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் அங்க வந்து அந்த சூழ்நிலையை சமாளிச்சு சொன்னாரு, இங்க பாருங்க, நீங்க பயப்பட தேவையே இல்லை. இந்த ஸ்பாட் பாய் டென்ஷனால சூசைட் பண்ணியிருக்கான். ஆனா இதை பார்த்து ராம்லால் ரொம்பவே கவலைப்பட்டாரு. ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அவர் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் எப்பவும் போல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ராம்லாலோட பொண்ணு ஷூட்டிங் பார்க்கறதுக்காக அங்க வந்தா. அட பாருடா, இந்த காட்டில் எவ்வளோ அழகான பொண்ணு. இப்படி சொல்லி அந்த க்ரூ மெம்பர் அந்த பொண்ணை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் டீம் மெம்பர்ஸ் ஷூட்டிங் பண்றதுக்காக வரும்போது அப்போ அந்த லைட்மேன் அங்க இறந்து கிடந்தான். சார், நாம் இங்க ஷூட்டிங் பண்றது ஆபத்து. தினமும் இந்த மாதிரி டீம் மெம்பர்ஸ் செத்துட்டே இருந்தா யாருமே பிழைக்க மாட்டோம். அட, நாம பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ், அவ்வளோதான். அதையெல்லாம் லிங்க் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அப்படி சொல்லி டைரக்டர் எல்லாரையும் சமாளிச்சாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் டைரக்டர் பாத்ரூம் பக்கம் போனாரு. அப்போ பாத்ரூமோட மேல் சுவற்றுல ராம்லாலோட பொண்ணை பார்த்தான். இதை பார்த்த டைரக்டர் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சான். நீ பாத்ரூம்ல என்ன பண்ற? யார் நீ? கொன்னுடுவேன். அதுக்குள்ள அந்த பேய் டைரக்டரை கொல்றதுக்காக முன்னாடி வந்தப்போ டைரக்டர் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் ஓடி போய் ராம்லால் ரூமுக்கு வந்தாரு. ராம்லால் சார், கதவை துறங்க. ஆனா எப்போ கதவு திறந்துச்சோ உள்ள இருந்து அந்த பேய் வந்துச்சு. அது டைரக்டரோட கழுத்தை பிடிச்சு மேல தூக்கிடுச்சு. கொன்னுடுவேன். யாரையும் நான் விட மாட்டேன். காப்பாத்துங்க. அதுக்குள்ள ராம்லால் அங்க வந்தாரு. அவரு உடனே அவர் கழுத்துல இருந்த கயிறை எடுத்து அந்த பேய் மேல வச்சாரு. உடனே அந்த பேய் அங்கிருந்து மறைஞ்சிருச்சு. உங்களோட பொண்ணு என்னாச்சு சொல்லுங்க. என்னாச்சு உங்க பொண்ணுக்கு? என்கிட்ட சொல்லுங்க. இதுக்காகத்தான் நான் இங்க ஷூட்டிங் பண்றதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்க கேட்கவே இல்லை. அது என்னோட பொண்ணு இல்ல, என்னோட அண்ணன் பொண்ணு சஞ்சனாவோட ஆன்மா. இப்போ அது ஒரு பேயா மாறிடுச்சு. ஆன்மாவா? 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கிராமத்துல இருக்கிற வயசு பொண்ணுங்க காதலிக்க தடை போட்டு இருந்தாங்க. சஞ்சனாவுக்கு அப்பா அம்மா இல்ல, நான் தான் அவளை வளர்த்தேன். ஆனா சஞ்சனா நகரத்துல இருக்கிற பையனை விரும்பினா. இது எப்போ ஊர் பெரியவங்களுக்கு தெரிஞ்சிச்சோ சஞ்சனாவுக்கு தண்டனை கொடுக்குற விதமா காட்டுல அவளை உயிரோடவே புதைச்சிட்டாங்க. அதனால அவ பேயா மாறிட்டா. அப்படியே ஊர் பெரியவங்களை கூட கொன்னுட்டா. அப்படி இருந்து அவளோட பகை தீரவே இல்லை. கிராமத்து ஜனங்களெல்லாம் கொல்ல ஆரம்பிச்சா. அந்த காரணத்தினால இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. யாராச்சும் இந்த கிராமத்துக்கு வந்தாலும் அவங்களையும் கொன்னுரும். நான் இந்த தாயத்தால, இதுக்கு இருக்கிற சக்தியால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறேன். ஆனா இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கணுமே. இதுக்கு பரிகாரம் அந்த அகோரி சாமியார் தான் சொல்லணும். அவங்க 2 பேரும் அகோரி பாபாவை பார்க்கறதுக்கு போனாங்க. ஓம் க்ரீம் ஜோம் சாமுண்டாய விச்மஹே ஓம். எனக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு. சஞ்சனாவோட முக்தியோட நேரம் வந்துருச்சு.
நாம அவளோட பணத்தை எரிச்சாகணும். ஆனா சாமி, சஞ்சனாவை புதைச்ச இடம் எங்களுக்கு தெரியாது. அதை பத்தி இந்த எலுமிச்சை சொல்லும். அவங்க எல்லாரும் எலுமிச்சப்பழம் காட்டின வழியில போனாங்க. அதுக்கப்புறம் சடலம் இருக்கிற இடத்த அடைஞ்சாங்க. டைரக்டர் அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட சொல்லி அவளுடைய சடலத்தை வெளியே எடுத்தாரு. அதை எரிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணப்போ அப்போ அந்த பேய் அங்க வந்துருச்சு. நீ என்ன கொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பேய் அவங்கள தாக்க ஆரம்பிச்சது. ஆனா பாபா உடனே நடுவுல வந்து அவ மேல தீர்த்தத்தை தெளிச்சதும் அந்த பேய் அங்கேயே நின்னுடுச்சு. அதால அசையக்கூட முடியல. மகளே, எனக்கு தெரியும் உனக்கு அநியாயம் நடந்திருக்கு. அதுக்கான தண்டனை ஜனங்களுக்கு கிடைச்சாச்சு. ஆனா அப்பாவி ஜனங்களோட உயிரெடுக்கிறது தப்பு. ராம்லால் தீய வச்சாரு. அப்புறம் அவளுடைய ஈம சடங்கு செஞ்சாரு. அந்த பேயும் எரிய ஆரம்பிச்சது. அது கோவத்துல கத்திக்கிட்டே இருந்து கடைசியில சாம்பல் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் அப்பதான் உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாரு. ராம்லால் இப்போ ரொம்ப சந்தோஷமா அமைதியா அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கிராமத்து ஜனங்க அந்த கிராமத்திலேயே வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. ஹன்ஸ்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல பன்சி அப்படிங்கிறவரு அவருடைய குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. பன்சி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு அதுல இருந்து வர வருமானத்துல வீட்டு செலவு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. அங்க நிறைய பேர் குடும்பத்தோட தற்கொலை செஞ்சுக்கிற சம்பவம் நிறைய நடக்க ஆரம்பிச்சுது. கிராமத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு. ஜனங்க எல்லாரும் அந்த பள்ளத்துல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எந்த காரணமும் இருக்கல. இதனால கிராமத்து மக்கள் ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. ஒரு நாள் பன்சி டாக்ஸி எடுத்துக்கிட்டு கிராமத்தோட நடு பகுதியில நிப்பாட்டினான். அப்போ அங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆள் வந்து பன்சி கிட்ட சொன்னாரு, அட பன்சி, டவுனுக்கு போலாமா? ரொம்பவும் இருட்டிருச்சு. எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம். பன்சி, நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக டவுனுக்கு போகணும். வேணா உனக்கு டபுள் சார்ஜ் தரேன். அப்படியே உனக்கு பேட்டாவும் தரேன். டபுள் பேமெண்ட் கிடைக்கிறதுனால பன்சி சிட்டிக்கு போறதுக்கு ஒத்துப்பான். சரி வாங்க. ஏதோ அர்ஜென்ட்னு சொல்றீங்க, சரி வாங்க. பன்சி வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஆனா வழியெல்லாம் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. இருட்டா இருந்ததுனால எதுவுமே தெரியல. அவங்க அந்த பள்ளத்துக்கு பக்கத்துல போகும்போது பன்சி வண்டியோட ஸ்பீட அதிகமாக்குனான். உடனே அந்த ஆள் பயந்துட்டான். அவன் பன்சி கிட்ட கேட்டான், பன்சி, வண்டியோட ஸ்பீடை கம்மி பண்ணு. என்ன நீ பயந்து எவ்வளோ வேகமாக ஓட்டுற? பார்த்து ஆக்சிடென்ட் ஆயிரும். அண்ணா, முன்னாடி ஒரு பள்ளம் இருக்குல்ல, அதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா அங்கே தான் போய் எல்லாருமே தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க கோழைங்க, போய் சூசைட் பண்ணிக்குவாங்க. அவங்கள பார்த்து எதுக்கு பயப்படணும்? அவங்களா பேயாயி எங்கேயோ போயிருப்பாங்க. அப்போ பன்சியோட வண்டியோட ஸ்பீடு இன்னும் அதிகமாகுது. அட, நான் சொல்லிட்டே இருக்கேன், வண்டியோட ஸ்பீடை கம்மி பண்ண. வண்டியோட ஸ்பீடை கம்மி பண்ணலன்னா நாம் போய் அந்த பள்ளத்தில் விழுந்துருவோம். நாம் டவுனுக்கு போகணும். சுடுகாடுக்கு இல்லை, புரிஞ்சுதா? அப்போ பன்சியோட கண்ணு ரொம்ப செவக்க ஆரம்பிக்குது. திடீர்னு பன்சி ஒரு பேயா மாறிடுறான். நான் உன்னை சொர்க்கத்துக்கு இல்லை, நரகத்துக்கு அனுப்புகிறேன். ஏன்னா நரகத்துக்கு போகிற டாக்ஸி இப்போ கிளம்பிருச்சு. அதுக்கப்புறம் வண்டி ஸ்பீடா போய் பள்ளத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு. அடுத்த நாள் காலையில பன்சி பதட்டத்தோட எழுந்திருச்சான். அவங்க அம்மா அவன் கிட்ட சொன்னாங்க, ஏன் இவ்வளவு பயப்படுற? நான் நினைக்கிறேன் இன்னைக்கும் நீ அந்த கெட்ட கனவு கண்டன்னு. ஆனா பன்சி அம்மாவோட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம ரெடியாய் வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு அந்த பள்ளத்து பக்கமா போனான். அங்க பார்த்தா நிறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. பன்சி அவங்க நின்னுட்டு இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தான். பார்த்து ரொம்பவே பயந்துடுறான்.
ஏன்னா அவன் நைட் வண்டியில கூட்டிட்டு போன அந்த ஆளு அங்க செத்து போய் இருந்தாரு. பன்சி ரொம்பவே பயந்து போயிட்டான். அதுக்கப்புறம் சாயந்தரம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அம்மா, இன்னைக்கு ராத்திரி கூட அந்த பழத்துல ஒரு பழம் கிடந்தது. ஆனா இவனை என்னோட கனவுல நான் கூட்டிட்டு போனேன். கொஞ்ச நேரத்துல வண்டியோட ஸ்பீடு அதிகமாகி வண்டி பள்ளத்துல விழுந்துருச்சு. எனக்கு என்னவோ அவங்க தற்கொலை பண்ணிக்கல, நான் தான் அவங்கள கொல்றேன்னு நினைக்கிறேம்மா. இல்லப்பா, இதெல்லாம் உன்னுடைய கற்பனை மட்டும்தான். நீ அந்த பள்ளத்தை நினைச்சு ரொம்பவே பயந்து போயிருக்க. அதனாலதான் உனக்கு கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது. அப்படி நீ தான் அவங்கள கொன்னா நீ எப்படி உயிரோட இருக்க? டாக்ஸிக்கும் ஒண்ணுமே ஆகலையே, நல்லா தானே இருக்கு. அதுதான் எனக்கு புரியலம்மா. ஏதோ நிஜம், ஏதோ போய். இப்படி சொல்லிட்டு பன்சி தூங்க போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பன்சி தூங்கிட்டு இருக்கும் போதே அவன் வீட்டை விட்டு வெளியே வரான். அதுக்கப்புறம் டாக்ஸி எடுத்துட்டு கிராமத்துக்கு நடுவில் போய் நின்னுட்டான். அப்போ அங்க டாக்கூர் சாரோட பிள்ளையோட வண்டி வந்துச்சு. ஆனா திடீர்னு வண்டி அங்கேயே நின்னுடுச்சு. அப்போ பன்சி இறங்கி வந்து அவன் கிட்ட கேட்டான், நான் ஏதாச்சும் உதவி பண்ணட்டுமா டாகூர்? பன்சியோட செவந்து போன அந்த கண்ணை பார்த்து பயந்து அவன் சொன்னான், இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், நான் இன்னொரு வண்டியிலேயே போய்க்கிறேன். நீ பார்க்குறதுக்கு பேய் மாதிரி இருக்க. ஓ மூஞ்சா பார்த்து யார் வருவான், போ இங்கிருந்து. டாக்கூரோட மகன் அப்படி சொல்லி அங்கிருந்து போன உடனே பன்சி பேயோட உருவத்துக்கு மாறிட்டான். அதுக்கப்புறம் பன்சி அவனை தூக்கி டாக்ஸில போட்டு ரொம்ப ஸ்பீடா டாக்ஸியை ஓட்டிட்டு போய் பள்ளத்துல இருந்து கீழே தள்ளிடுறான். அடுத்த நாள் காலையில பன்சி மறுபடியும் பதட்டத்தோடவே எழுந்திருச்சு அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அவன் கனவுல டாக்கூரோட பிள்ளைய கொன்னுட்டான் அப்படின்னு. அப்போ பன்சியோட ஃப்ரெண்ட் அசோக் அங்க வந்தான். அவன் சொன்னா, பன்சி, விஷயம் தெரியுமா? இன்னைக்கு டாகூர் மக கூட அங்கே போய் சூசைட் பண்ணிக்கிட்டான். இதை கேட்டு பன்சியும் அவங்க அம்மாவும் பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பன்சி அசோக் கிட்ட சொன்னா, நண்பா, எனக்கு என்னமோ சரியா படல. இன்னிலேருந்து நான் டாக்ஸியை ஓட்ட மாட்டேன். இந்த சாவி, நீயே இந்த டாக்ஸியை ஓட்டு. அதுக்கப்புறம் பன்சி வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தான். ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த பள்ளத்துல விழுந்து ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் அசோக்கும் கெட்ட கெட்ட கனவு வர ஆரம்பிச்சது. அப்போ பன்சிக்கு ஒண்ணு புரிஞ்சுது, பிரச்சனை அந்த கார்ல தான் இருக்குன்னு. நண்பா அசோக், இந்த டாக்ஸிக்குள்ள தான் அந்த பேய் இருக்கு. இதுதான் நிறைய பேரை கொண்டு இருக்கு. நாம இதுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். எனக்கு ஒரு நல்ல சாமியாரை தெரியும், அவங்க கிட்ட இதை பத்தி பேசலாம். பன்சி அப்புறம் அசோக் அந்த சாமியார் கிட்ட போனாங்க. அதுக்கப்புறம் சாமியார் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அந்த முனிவர் அவங்க கிட்ட கொஞ்சம் சாம்பலையும் ஒரு தாயத்தையும் கொடுத்தாரு. இந்த அஸ்தியை உங்க டாக்ஸில தூவிருங்க. அப்போ டாக்ஸிக்குள்ள பேய் இருந்தா அது உங்களுக்கு தெரியும். அப்படியே இந்த தாயத்தை உன்னோட கழுத்துல மாட்டிக்கோ. இதனால உனக்கு எந்த மாதிரியான ஆபத்து வராது. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பன்சி அந்த தாயத்தை எடுத்து அவன் கழுத்துல போட்டுட்டான். அதுக்கப்புறம் கார்க்குள்ள போய் அந்த சாம்பலை தூவுனான். அந்த சாம்பலை தூவுனதும் டாக்ஸியில ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்தோட சேர்த்து ஒரு பேயும் வந்துச்சு. பேய நேர்ல பார்த்து பன்சி நடுங்க ஆரம்பிச்சான். பயப்படாத பன்சி, நான் உன்னோட அண்ணன். நான் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். வா, வண்டியில உக்காரு. இல்லை இல்லை இல்லை, நான் வண்டியில் உட்காரவே மாட்டேன். எனக்கு தெரியும், உன்னால நான் நிறைய பேரை கொண்டு இருக்கேன். நீ என்னையும் கொண்டுருவ. ஆமா, அவங்கள கொன்ன, அவங்க என்ன கொன்னவங்க. நீ என்னோட தம்பி, உன்னை நான் இதுக்கு கொல்ல போறேன். பன்சி வண்டியில உட்காந்து அந்த பேய்கிட்ட கேட்டான், உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இப்போ கொன்னாங்கன்னு சொல்லிட்டே இருக்க. இந்த கிராமத்தில் நான் முதல்ல டாக்ஸி ஓட்டிகிட்டே இருந்தேன். டாகூரை தினமும் நான் டவுனுக்கு விட்டுட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலை, அவன்கிட்ட கார் இருக்கு, ஆனால் டாக்ஸியில் எதுக்கு போகிறான்னு. ஒரு நாள் எனக்கு தெரிய வந்தது, டாகூர் கிராமத்தோட காட்டில் விலங்குகளை வேட்டையாடுறான். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் டவுனில் விற்கிறான். ஒரு நாள் அவனை பற்றி
நான் போலீஸ்கிட்ட சொல்ல போனேன். அப்போ என்ன ரவுடியை வச்சு என்னை கொன்னுட்டாங்க. என்னோட பணத்தை அந்த குழியில தூக்கி போட்டுட்டாங்க. நான் எல்லாரையும் பழி வாங்கிட்டேன். இன்னும் டாகூர் மட்டும்தான் பாக்கி. அவங்க அண்ணனோட பேச்சை கேட்டு பன்சியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அண்ணா, எல்லாமே என்கிட்ட விட்டுரு. உன்னோட சபதத்தை நான் நிறைவேற்றுறேன். இல்லை, நான் தான் பழி வாங்கணும். உன்னோட கையில ரத்தத்தோட கலைகள் இருக்கக்கூடாது. அடுத்த நாள் காலையில பன்சி டாக்கூரோட வீட்டுக்கு போனான். அவர்கிட்ட சொன்னா, டாகூர், நேற்று ராத்திரி உன்னோட மகன் என் கனவுல வந்திருந்தா. அவனுக்கு ஏதோ கடைசி ஆசை இருக்கான். அதனால உங்களை அவன் பார்க்கணுமா? என்ன ஆசை பாக்கியா இருக்கா? எங்க பார்க்கணுமா? என்ன? வாங்க போலாம். இன்னைக்கு ராத்திரி என்னோட டாக்ஸில போலாம். ஒரு பாபாஜி இருக்காங்க. அங்கதான் உங்களோட மகனோட ஆன்மா இருக்கு. அங்க போய் அவனோட ஆசையை நிறைவேற்றுங்க. டாக்கூருக்கு பன்சியோட பேச்சுல நம்பிக்கை இல்லை. அவர் அங்கேயே நின்னுட்டு இருந்தாரு. டாக்கூர் அமைதியா இருக்கிறத பார்த்து பன்சிக்கு புரிஞ்சுது. அவன் அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து காமிச்சான். உடனே டாக்கூர் அந்த மோதிரத்தை கையில எடுத்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் பன்சி சொன்னது உண்மைதான்னு நம்பினாரு. ஏன்னா அந்த மோதிரம் டாக்கூரோட பையனுடையது. சரி. சாயங்காலம் டாக்கூர் பன்சியோட வண்டியில போனாரு. பன்சி அவனோட கழுத்துல போட்டிருந்த தாயத்தை தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய அண்ணனோட ஆவி அவன் உடம்புல புகுந்துருச்சு. வண்டியோட ஸ்பீட் ரொம்ப அதிகமாச்சு. பயந்து போன டாக்கூர் பன்சி கிட்ட சொன்னாரு, பன்சி, வண்டியை மெதுவா ஓட்டு. நான் என்னோட மகன் கிட்ட அவனோட கடைசி ஆசை கேட்கணும். அதுக்குள்ள சொர்க்கத்துக்கு அனுப்பிடாத. பன்சி முழுசா பேயா மாறிடுவான். அதுக்கப்புறம் சொன்னா, உன்னோட மகன் உன்னை ரொம்ப நினைக்கிறான். அதனால அவனோட கடைசி ஆசை நீயும் அவனோடவே இருக்கணுமா? யார் நீ? பூதம் அதனுடைய உண்மையான உருவத்தை காட்டுச்சு. அதுக்கப்புறம் சொல்லுச்சு, ஆமா, நீ யாரை கொன்னியோ அதே டாக்ஸிக்காரன் தான். இப்போ உன்னோட முறை. அதுக்கப்புறம் வண்டி ஸ்பீடா போய் பள்ளத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல யாருமே தற்கொலை செஞ்சுக்கல. அதுக்கப்புறம் பன்சியும் அவங்க அம்மா கூட வண்டி ஓட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான்.